ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மசால் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சுண்டலை நைட்டே நம்ம ஊற வச்சிடணும். நான் 2 வகையான சுண்டலையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நிறைய ஊற்றி நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ இது பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு குக்கரில் நம்ம நைட்டு ஊற வச்சோம் இல்லைங்களா சுண்டல், அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நல்லா ஊறினதுனால அந்த தண்ணியில் அதோட சத்துக்கள்லாம் நிறையா இருக்கும். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். அப்போ தான் சுண்டல் சீக்கிரமாக வேகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 5 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கர் விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சுண்டல் நல்லா வெந்திருக்கு. செக் பண்ணிக்கலாம். ஒரு சுண்டலை எடுத்து தனியாக கையில் நசுக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சுண்டல் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு தாளிச்சிடலாம். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் 2 எடுத்து வச்சுருக்கோம். அது ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய 2 சைஸ் ஆனியனை எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா உதுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோம். ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம வேக வச்ச சுண்டல் தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லா சுண்டல்லையும் நல்லா கோட் ஆகும். நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம 1/4 கப் துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நார்மலாக நம்ம சுண்டல் வேகிச்சு சாப்பிட்றதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மசால் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். மோரோவர், எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, புவனேஸ்வரி ஃபேஷன்ஸ். ரீசெல்லிங் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பர்சன்ஸ் எல்லோரும் அந்த சேனலை போய் பாருங்கள். அதில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.